சொல்லுங்க சொல்லுங்க. உங்க தம்பியை கூப்பிட்டு வராம சொல்லு. என்ன வண்டலூர் பைபாஸ். இந்த பைபாஸ் மாதிரி சென்னையிலே வேற எங்கேயுமே கிடையாது பைபாஸ். வண்டலூர் பூந்தமல்லி ரோட்ல ஓட்டும் போது தான் ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமும் இப்பதான் ஃபிஃப்த் கியர் போடுறாங்க. அதனால சின்ன இடத்தெல்லாம் போட்டா கீர் தெரிஞ்சிடாது. வீட்லயே கூட வச்சுதான் வண்டி கோமுதேப்பா, டயரும் தெரியாது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்துக்கிறான். அவனே கேட்குறான், என்ன சார் 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் ஓட்டணும், 500 கிலோமீட்டர் கூட ஓட்டாம கொண்டு வரீங்களேன்னு கேட்குறான். ரெண்டாவது சர்வீஸ்னா 10,000 கிலோமீட்டர் ஓட்டணும்ன்றாங்க. நான் சொல்லிட்டேன் அதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா. என்ன பண்ண கேட்டேன், 1 இயர்ல தந்து விட்டுருக்கேன். 1 இயர் கொண்டு வந்து விட்டுடுங்க அப்படின்னா. தோர்க்கு ஆமா வேல்டெக் இங்க இருக்கு. ஆவடி வேல்டெக்கா? ஏன் இங்க கொண்டு வந்து சேர்க்க போறீங்கன்னா என்ன? இந்த சைடு இருக்கா ஜிம்முக்கு கழுதியா கீர்மாத்து வண்டி கிட்ட என்ன வந்த மலர வண்டி எதுவும் வரல. கைதா 3 கைத எப்படி பேசுறாங்க பாரு. நம்ம போறதுல கழுது இருந்துச்சு. அவங்க வண்டி துணி துவைக்க கழுது மாதிரி துணி போட்டு போவாங்க. அது பாவம் போட்டு போய் தெரியும். அவனுக்கு தெரியாது. ஏன் லோகநாதன் உனக்கு தெரியாதா? தெரியாது. வண்ணாமூடி வச்சிருந்தாங்க. உனக்கு தெரியாது. ஏன்டா அதுக்கு மேல்பட்டு தானே உனக்கு தெரியும். இப்போ அப்பெல்லாம் தெரியாது. எங்கள் ஊரில் கைதை வச்சுருந்தாங்க 3 போத்துக்கீர் மாத்துங்க 3 கைது வச்சுருந்தாங்க. எத்தனை போவோம் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு கூட தெரியும், இவனுக்கு தெரியாது. ஆமாம், நீங்கள்லாம் பிறந்து 17 வருஷம் கழிச்சு இது பிறந்துச்சுன்னா பின்ன எப்படி தெரியும்? 66 ஆமா. கோமதிப்பா அப்படி சொன்னா என்ன, நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? பத்தியா எப்படி தூக்கிட்டு போகணும்னு கேக்குறா. எனக்கு கூட புள்ள ஓகேவா இருந்தா விட்டுருவேன். சித்தார்த்து கோமதி ஓகேவா இருந்தா விட்டுருவேன். எனக்கு பிடிக்கலனாலும் என்ன சொல்றாங்கன்னே கேட்கல. கட்டிக்கிறவங்க ஓகேதாம்மா. கட்டிக்கிறவங்க நான் எதை சொல்ல போறேன்? அவங்களுக்கு பிடிச்சா போதும். எனக்கு பிடிச்சா என்ன பண்ண போறாங்க?